நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் என் அன்பு நண்பர், நம்முடைய அன்பு சகோதரர் திரு வருண் அவர்கள். வணக்கம். வழக்கமா சனிக்கிழமை விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்துக்கு போறாரு. அது தொடர்பான செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தும். ஆனா சொல்லுங்க. சாட்டர்டேனாலே பார்ட்டி தான் அப்படிங்கிறது இப்ப சாட்டர்டேனாலே பார்ட்டி தான் அவரோட பார்ட்டி தான் முடியல. சரி ரைமிங். சரி, ஓகே. அதான் இப்ப வழக்கமா சனிக்கிழமை ஒரு சுற்றுப்பயணத்துக்கு போவாரு. அது தொடர்பான செய்திகள் வெளியாகி பரபரப்பா எல்லாரும் பேசுவாங்க. ஆனா அவருடைய இரண்டாவது சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே விஜய் தொடர்பான ஒரு செய்தி பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. யாரோ ஒரு ஸ்டேஞ்ச் பர்சன் அவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு நாள் பூரா அவருடைய வீட்டு மொட்டை மாடியில பதுங்கி இருந்திருக்கிறாரு. விஜயே அவரை போய் பார்த்து கண்டுபிடிச்சு அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து காவலர்கள் கிட்ட ஒப்படைச்சதா சொல்றாங்க. அவருடைய வீட்டுக்கு வெடிகுண்டு சோதனைகளும் நடந்து முடிஞ்சிருக்கு. நல்வாய்ப்பாக அங்க எதுவும் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? எனக்கு சத்தியமா சொல்லிட்டா, ஒருத்தருக்கு வந்து ஒரு த்ரெட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து ஐயோ அவருக்கு நம்ம பிடிக்காத நபரா தான் அவருக்கு எதுவும் ஆயிருக்கூடாது. விஜய் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நபர். சத்தியமா சொல்றேன், இந்த ஹோல் சிச்சுவேஷன் சிரிப்பு தாங்க வருது. ஒரு ரசிகனா எனக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டாலும் டேய் என்னடா காமெடி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவரு மொட்டை மாடி ஏறி போகும்போது அங்க யாரோ ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க. பண்ணல நானு, சிரிப்பா தாங்க வருது. கண்டிப்பா. ஏன் தெரியுமா சிரிப்பா வருது? ரெண்டு விஷயம். ஒண்ணு, தமிழகத்துல வெளில ஏதாவது நடக்குதுன்னா ஸ்டாலினுடைய ஆட்சியில பாதுகாப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு அவரோட வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் அதற்கு வந்து அரசை நீங்க குறை கூற முடியாது. ஏன்னா உங்களோட காவலாளிகள், உங்களோட பவுன்சர்கள், அங்க வீட்டு சிசிடிவி கேமரா, ஒய் பிரிவு பாதுகாப்பு, வாட் எவர், உங்க ரசிகர்கள், உங்க கட்சி நிர்வாகிகள் யாரா ஒருத்தர் இருப்பான்ல. எப்படிங்க உங்க வீட்டு பணியா அந்த உள்ள வேலை செய்யறவங்க எப்படி ஒருத்தர் வருவோம்? அந்த வீடோட இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வால்ஸ்லாம் ரொம்ப பெருசு. ஆமா, பெருசு பிரதர். எனக்கு சுத்தமா எனக்கு தெரிஞ்ச அந்த கிரேட் எஸ்கேப் படத்துல வர மாதிரி ட்ரைனேஜ் வழியா வந்துட்டானா தெரியல எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அத்தனை செக்யூரிட்டி இருப்பாங்க வீட்டுல. வீடை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கும். சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்றதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாரு. இத்தனை இருந்தும் எல்லாத்தையும் மீறி ஒருத்தன் வீட்டோட பின்பக்கமா செவரை ஏறி குதிச்சு, எனக்கு தெரிஞ்ச அந்த செவரு எப்படியும் ஒரு 15-20 அடி இருக்கும். ஆமா, ரொம்ப பெருசு. அதை எகிரி குதிச்சு ஒரு நாள் பூரா மொட்டை மாடியில உட்கார்ந்து இருக்கிறான். வீட்டு வேலைக்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்க கூட வந்து பாக்கலையா, இவரா வாக்கிங் போறதுக்காக மேல வந்தவர் அவனை பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ இது திட்டமிட்டு இவரே வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும், என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தியை கிளப்பணும்னு செஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம ஓப்பனா பேசலாம். விஜய் மேல எனக்கு வன்மம்லாம் இல்லை. அவரோட அரசியல்ல எனக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிர்கருத்துக்கள்லாம் இருக்கு. பட் ஒரு நாள் முன்னாடி இது நடக்குது அப்படின்னா நம்ம எல்லா ஆங்கிலையும் யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு, திமுக இதை யாரா இருக்காங்க, இல்ல வெறித்தனமான பைத்தியக்கார ரசிகனா எல்லாரும் கும்பலா நின்று இருக்கும் போது அந்த கார் போகும்போது ஏதாவது உள்ள போயிட்டாங்க. இந்த இடத்துல நான் குறுக்கிட விரும்புறேன். சொல்லுங்க. இருக்கலாம், ஒருவேளை வெறித்தனமான ரசிகரா கூட இருக்கலாம். நீங்க திருமலை படம் பார்த்திருக்கீங்களா? ஜோதிகா அப்பா வீட்டுல இவரு போய் இப்படி உட்காந்துருப்பாரு. அது மாதிரி இவரு போய் உட்காந்துட்டு இருக்காரு. கோட் டக்குனு மகேந்திரன் ஏதோ பண்றாரு அப்படின்னு கோட் படத்துல என்னையா நீ பிசினஸ் மேன், காலையில 8 மணி வரலும் தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோதிகா அப்பா கிட்ட பேசுவார்ல, அது மாதிரி என்னையா ஆளு நீ, ஒரு நாள் பூரா மேல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்பதான் வரையா அப்படின்னு அவனும் கேட்டிருப்பான். நியாயமான இதுல இருந்தே வருவோம். ரசிகர் யாரும் நைஸா ஊடுருவி இருக்கலாம், இல்ல வந்து யாராவது திமுக ஆட்களே வந்து உள்ள அனுப்பியிருக்கலாம் மாதிரி யோசிப்போம். இல்ல தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக ஏதாவது ஒரு நாடகம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படியே யோசிக்கும். ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? இப்ப நாகப்பட்டினத்துக்கு நாளைக்கு போறாரு. நம்முடைய தலைவரோட உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கு, யாரோ ஒருத்தன் அவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்டா அப்படிங்கிற அந்த கோபம் அவங்களோட ரசிகர்கள் மத்தியில இருக்கும். அப்ப நாளைக்கு போனா கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த பகுதியிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதை மனசுல வச்சுக்கிட்டு கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா? இப்ப எந்த இடத்துல இருந்து இவ்வளவு கேள்வியும் வருதுன்னா, நம்ம தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி அது சாதாரண இடம் கிடையாது. அத்தனை செக்யூரிட்டி இருப்பாங்க. எவ்வளவு பெரிய கேட் இருக்கும், வீட்டை சுத்தி அத்தனை சிசிடிவி கேமரா இருக்கும். சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்றதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. எவனோ ஒருத்தன் நுழைஞ்சதை கூடமா அவங்க பார்க்கல. வீட்டு வேலைக்காரங்க கூடமா மொட்டை மாடிக்கு வரல ஒரு நாள் பூரா. ஏன்னா இதெல்லாம் நம்ப முடியல. அதனாலதான் நமக்கு அந்த கேள்விகள் எல்லாம் வருது. இது மாதிரி வருது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவராக வந்து இருக்காரு.
அப்பனா என்ன ஆகும்? உடனே நீங்க வேற எவனா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரணை, எப்படி உள்ள போனா, வெளில போனாலாம் உடனே வெளில வந்திருக்கும். இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவர்னா அவர கொண்டு போய் கீழ்ப்பாக்கம்ல வந்து கரெக்ட். வச்சுட்டாங்க. ஆமா. சோ பாருங்க அப்படியே வந்து இங்க வெடிகுண்டு சோதனை நடக்குது. இங்க வந்துருச்சு. எப்படி அவன் போனா, எப்படி வந்தான் எதுவுமே வந்து புரியல. தெரியல. அத பத்தி யாரும் எதுவுமே சோ சொல்லல. சனிக்கிழமைக்கு முன்னாடியே அட்டென்ஷன தான் பக்கம் இழுக்கணுன்றதுக்காக இந்த மாரி பண்ணிட்டாரான்ற எஸ், சந்தேகமும் இருக்கு. இருக்கலாம். இன்னொரு இருக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாள் இந்த காணொளி எப்போ நீங்க போடுவீங்கன்னு தெரியல. கேபிஒய் இன்னைக்கு பாலா ஈவினிங் வந்துரும். அப்படியா? கேபிஒய் பாலா அவர் சம்பந்தப்பட்ட என்ன சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அத பத்தி தான் எல்லா ஊடகங்களும் வந்து பேசி நியூஸ் சேனல்லாம் வந்து போடுறாங்க. அத பத்தி நம்ம தனியாவே பேசலாம். பேசலாம். முழுமையான இன்னொன்னு தகவல்கள் ஆமா. வரட்டும். இன்னொன்னு வருந்தத்தக்க விஷயம், ரோபோ சங்கர் எஸ். அவர்கள் வந்து இறந்திருக்காரு. இது குறித்து வந்து போயிட்டே இருக்கு. இந்த நேரத்துல செய்திகள தன் பக்கம் வந்து இழுத்துக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க. சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை அவர பத்தி தான் வந்து பேச போறீங்க. ஏன்னா, உங்களுக்கு விஜய் வராருன்னா, விஜய் வர்றது அவரோட ஸ்பீச்சே 10 நிமிஷம் தான். பட் போறப்ப என்னென்ன பிரச்சனைகள் ஆச்சு? ம். ஏன்னா பிரச்சனைகள் வந்து திமுக அரசாங்கம் நிகழ்த்துச்சு. அதையும் தாண்டி விஜயோட முதல் எதிரி, அவருடைய ரசிகர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, சேஷ்டைகள், அதெல்லாமே செய்திகளா ஒரு 2 நாள் வந்து போயிட்டு இருக்க போகுது. சோ அதுக்கு முன்னாடி நாளே வந்து ஏன் எடுக்கணும்? இந்த மாதிரி பப்ளிசிட்டி தேவையா அவருக்கு? அடுத்த நாள் முழு பப்ளிசிட்டி அவருக்கு தான் போக போகுது. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இவ்ளோ நீங்க சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி என்னால ஏத்துக்கவே முடியல. எப்படி அந்த செவுத்த தாண்டி அங்க போனாங்க? இன்னொரு எப்படி போகவே சீப்பான முடியாது. ஒரு கேள்வி கேக்கட்டா? ஆ, ஒரு நாள் பூரா மேல இருந்தான்ல. ஆ. இயற்கை உபாதைகளுக்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? ஐயையோ! ஆக்சுவலா வெடிகுண்டு நிபுணரோட வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட மோப்பன் ஆயும் போயிருக்கு. போயிருக்குது. அதுக்கு பதிலா போர்ட்டர்ல புக்கிங் போட்டு ஆளுங்கள கூப்பிட்டு வந்து கழுவ விட்டுருக்கலாம். ஆ? ஐயோ! சரி, ஏதோ ஒண்ணு. பத்திரமா இருக்கிறாரு. அது வரைக்கும் மகிழ்ச்சி. ம். அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு வருவோம். நாளைக்கு அவருடைய 2வது சுற்றுப்பயணம் தொடங்க போகுது. நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கு சுற்றுப்பயணத்துக்கு போறாரு. ஹெலிகாப்டர்ல போய் போய் இறங்க இறங்க போறாரு. வேற வழி இல்ல. அந்த இடத்துல ஏர்போர்ட்டும் கிடையாது. அதனால ஹெலிகாப்டர்ல ஹெலிபேட போய் போட்டு இறங்குறாங்க. இறங்குறாரு. ஆனா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா, போன வாரமே பார்த்தோம், திருச்சி ஒரு வழி ஆயிருச்சு. இப்ப அத எதிர்த்து தான் இவங்க வந்து நீதிமன்றத்துக்கும் போனாங்க. வேற எந்த கட்சிகளுக்கும் விதிக்காத கட்டுப்பாடுகளை எல்லாம் எங்களுக்கு தான் விதிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பாரபட்சம் பார்க்கவே கூடாது. பாரபட்சம் பார்க்காம எங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்யறதுக்கு அனுமதி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்கிறாங்க. தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள். நீதிபதி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த பாரபட்சம் பார்க்காம அனுமதி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆபத்தான முறையில பல பேர் வந்து மரத்து மேல ஏறுறாங்க. மின் கம்பங்கள் மேல ஏறுறாங்க. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு தலைவரோட கடமை இல்லையா? அவர் அதையெல்லாம் சொல்ல மாட்டாரா? சரி, ஓகே. உங்களால நாசமான பொது சொத்துக்கெல்லாம் நீங்க நஷ்டஈடு குடுத்துட்டீங்களா? முதல்ல நீங்க எங்க கூட்டம் நடத்த போறீங்களோ, அந்த கூட்டம் நடத்த போறதுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகைய முன்கூட்டியே டெபாசிட் பண்ணிருங்க. ஏதாச்சும் பொது சொத்துக்கு நாசமாச்சுன்னு வச்சுக்க, நீங்க குடுத்தீங்கல்ல தொகை, அதுல இருந்து நாங்க நஷ்ட ஈட கழிச்சுக்கிறோம் அப்படின்னு கோர்ட்டே சரமாரியான கேள்வி கேட்டு, அவங்க ம். கூடுதலான சில விஷயங்கள் வைக்கிறாங்க. விஷயங்களையும், விதிகளையும் விதிச்சிருக்கிறாங்க. சேர்க்கிறாங்க கூட. ஆமா. சில கட்டுப்பாடுகள விதிச்சிருக்கிறாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல, ஒண்ணு அதாவது புது புது பிரச்சனை என்னென்னலாம் வரப்போகுதுன்னு ஒரு ஒரு வாட்டியும் பார்த்து கத்துக்க வேண்டியதா வந்து இருக்கு அப்படின்னு தான் கரெக்ட். நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் நம்ம அவங்க ரசிகர்கள் மேல, அவங்களோட மனநிலை மேல இப்படி வந்து அந்த அதே அந்த ஒரு திரை நட்சத்திரம் மேல இருக்க ரசிக வெறிய வந்து அப்படியே இந்த அரசியலுக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு கஷ்டமும், கோவமும் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம், போன வாட்டி ஒரு ஸ்பீச் பேசப்போ அரியலூர்ல பேசுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காரு. எவனோ ஒருத்தன் மேல ஏறுறான். அந்த நேரத்துல வந்து அவரே வந்து இந்த ஸ்கூல் ஆமா, ஆமா. பசங்கலாம் டீச்சர் சொல்றேன். அது வந்து விஜய் வந்து அது வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவருக்கு அது எவ்வளோ அசிங்கமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எந்த தலைவரா இருந்தாலும் இப்ப விஜயோ சரி, சீமான் அவர்களோ, இல்ல ஸ்டாலினோ, இல்ல எடப்பாடி பழனிசாமி, அவங்க மைக்ல பேசுறே டக்குன்னு வந்து அங்க நடக்கிற பிரச்சனைய அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்க இடத்துல இருந்து அவங்க இறங்கி வந்துடுற மாரி ஆயிருது. திருமாவளவன் அவரோட மாநாட்டுல அவர் வந்து இறங்கி வந்து, ஸ்பீக்கர் மேல ஏறாத இறங்கு." அப்போ திருமாவளவன் பார்த்துட்டு இருக்கப்போ, அவர் அப்படி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்போ, அது வந்து ஒரு டவுன் கிரேட் தான் அது. அது வந்து விஜயோட கையிலேயே இல்ல. ஆனா ஒரு பக்கம் விஜயோட கையிலேயே இல்லன்னு சொல்லிட்டு அவரோட கைகள நம்ம கழுவி விட்டாலும், இந்த ரசிகர்கள நம்பி தான் நீங்க வந்து அரசியலுக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க. வந்திருக்கிறீங்க. இத தான் உங்களோட படங்கள் இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள வந்து புகுத்தி இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு பார்வையும் இருக்கு. நீதிமன்றம் இத சொல்றதெல்லாம் வந்து பார்த்தா வந்து ஏன்னா ஒரு பக்கம் திமுகவும் இத வச்சு என்னென்ன அரசியல்லாம் பண்ணலான்றத வந்து கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு நம்ம ரசிகர்களால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அவருக்கே வந்து அடுத்த நாள் தான் தெரியும். கரெக்ட். அப்கிரேடடா வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்படிலாம் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ இன்னும் நெறைய வந்து விதிகள் வந்து மாத்தப்படலாம். நீதிமன்றம் இன்னும் நெறைய விஷயங்கள சேர்க்கணும். இது ஒண்ணும் முடிவல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த விஜயோட ரசிகர்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஆ. கட்டுப்பாடுகள் விதிக்கிறது உங்களுக்காக கிடையாது. உங்கள அடக்கணும், ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. உங்களால பொது மக்களுக்கும், பொது சொத்துக்களுக்கும் எந்த சேதாரமும் வந்துறக்கூடாது.
பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுது. ஆமா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒழுக்கமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதாவது என்டிடிவில அந்த anchor ரிப்போர்ட்டர் அவர் சேர்ந்துட்டாராமே டிவிக்கேல அப்படியா? அந்த துண்டு ஏங்க நீங்க என்ன சொல்றதுனே தெரியல. கரெக்ட். செம டான்ஸ் ஒரே ஒரு வீடியோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே தமிழர்கள் நாள் தமிழர்களுக்கு அசிங்கம் அது. அசிங்கம். எல்லா நார்த் இந்தியன்ஸும் தமிழர்களை அவமானப்படுத்துறோம். ஏன்டா என்னமோ பெரிய இவனுங்க மாதிரி பேசுனீங்க, இதுதான் உங்களுடைய ஒழுக்கமாடா, இதுதான் உங்களுடைய டிசிப்ளினா அப்படின்னு அவ்வளோ கேள்வி கேட்குறானுங்க. எப்படி நாம அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது? ஏன் இப்படி வந்து அட்ராசிட்டி பண்றீங்க? அப்ப இந்த கட்டுப்பாடுகள் உங்களை வந்து கட்டுப்படுத்தி அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. உங்களை பார்த்து ஆளுங்கட்சி பயந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கல. உங்களால பப்ளிக் நியூசன்ஸ் எதுவும் ஏற்பட்டுடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளோ கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுது. நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியும் நாம் தமிழர் கட்சிக்கும் இத்தனை தடைகளும் வரும். ஒரு இடத்துல கூட்டம் நடத்தணும்னு போய் அனுமதி கேட்போம், தரமாட்டாங்க. ஆள் அறவுமே இல்லாத ஏதோ ஒரு இடத்துல அனுமதி கொடுப்பாங்க. சரி கொடுக்குறாங்கல்ல, அங்கேயும் கடமைக்குன்னு தான் காவலர்கள் வந்து நிற்பாங்களே தவிர மற்றபடி எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம கட்சி கேடர்ஸே செய்வாங்க. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி விட்டுருவாங்க. வர தொண்டர்களை அவங்களே வந்து இந்த இடத்துக்கு போய் உட்காருங்க, பெண்கள்னா இந்த இடத்துல இந்த முதல் வரிசையில போய் உட்காருங்கன்னு அவங்களே எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி பார்த்துக்குவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற டிசிப்ளின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இவ்வளோ கஷ்டங்கள் தேவையே இல்லையே. நீங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே. நாளைக்கு நீங்க புரிஞ்சுக்க போறீங்களா? சத்தியமா கிடையாது. நாளைக்கு நாகப்பட்டினம் ஒரு வழி ஆயிரும். நான் இப்போ சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ரெண்டாவது, போன வாரம் பரப்புரையில் அவர் ஒன்று சொன்னார். அதை பற்றி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். நான் வந்து என்னோட கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வரேன். என்னங்க பெரிய பணம் பார்த்தாச்சு, போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. விஜயகாந்தோட அந்த டயலாக் கரெக்ட். என்னங்க பெரிய பணம் இல்ல, அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? என்னது? அவர் வந்து பணத்தை பெருசா பார்க்கல, மக்களுக்கு சேவை செய்ய தான் வராரு அப்படிங்கிறத நீங்க உண்மைன்னு நம்புறீங்களா? நான் இதோட ஆரிஜின் ஸ்டோரியை வந்து நம்ம வந்து பார்க்கணும். 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒரு நண்பரோட அப்பா டைரக்டர், இன்னொரு நண்பரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் குடும்பத்தில் பிறந்து மேயரா இருந்து, அதுக்கப்புறம் துணை முதல்வராக இருந்து, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து, அதுக்கப்புறம் சிஎம் ஆகிறார். இவங்க 2 பேருமே வந்து ஒரு காலகட்டத்தில் நல்ல நண்பர்களாக இருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. 2 பேரோட ட்ரெஸ்ஸு, அட்டையர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது மேலே இருக்க அன்புல தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் முதல் படமே தன்னுடைய நடிகர் நண்பரை வச்சு தான் எடுக்கிறாரு. இப்படி வந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம பையனை நம்ம அரசியல்வாதி ஆக்கிறதுக்கு தானே நம்ம வந்து ரஜினி ஆக்கணும், அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை நோக்கி வந்து முன்னெடுப்பு பண்ணுறாரு. அதில் பையனுக்கு வந்து சில முரண்பாடுகள் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம படத்துக்கெலாம் வந்து அதிமுக மூலியமாகவும் தடை வருது, அதுக்கப்புறம் திமுக மூலியம் தடை வருது. ஆஹா, புகழ் மட்டும் போதாது, பணம் மட்டும் போதாது, இது ரெண்டுத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு பவர் வேணும் அப்படின்னு நினச்சி ஏற்கனவே அப்பாவும் இவருக்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்துருக்கறனால இவர் அரசியலுக்கு வர்றாரு. இப்படிதான் நான் வந்து இதை பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு வெறித்தனமான விஜய் ஃபேன். சரியா? நான் வந்து விஜய் வந்து அஜித்தும் மாற்றி மாற்றி திட்டிப்பாங்க early 2000s. அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதுக்காகவே இந்த வார மலர்லாம் நான் எங்கேயுமே படிச்சுட்டு போவேன். இவர் வந்து அவர் படத்தை திட்டுவார், அந்த மாதிரி வந்து போய் பாடல்கள்ல வரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். உனக்கு என்ன அந்த டைம்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஆளு. ஸோ அதனால விஜய் வந்து இதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் திமுக கிட்ட மட்டும் எப்பவுமே சாஃப்டா இருந்துப்பாங்க, அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஏற்பட்ட அந்த ஈகோ கிளாஷ்ல தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராரு. டேரக்டா ஸ்டாலின் கூட வந்து விஜய் ஏதாவது அஃபெக்ட் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. பட் உதயநிதி ஸ்டாலினோட லாபி, அவரோட சார்ந்த நபர்கள் நிறைய பேர் வந்து விஜயை டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முழுக்க முழுக்க நான் அரசியலுக்கு வரணும். அதாவது விஜயகாந்துக்கு வந்து அவருடைய கல்யாண மண்டபத்தை இடிக்கப்பட்ட மாதிரி இடிச்சதுனால கோபம் வந்து அரசியலுக்கு வந்த மாதிரி இவருக்கு வந்து இவருடைய படங்களுக்கு தொடர்ந்து தடை வர்றதுனால கோபம் வந்து அரசியலுக்கு வராரு. ஆமா, 3 தரப்புல இருந்து நல்ல நோக்கம். ஒண்ணு இல்ல, இது என்னோட பார்வை. ஒண்ணு வந்து ஐடி இது பண்றப்ப மாஸ்டர் படத்தப்போ வந்து கார்ல வச்சு கூப்பிட்டு வந்தாங்க, பாஜக மேல. ஆமா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தலைவா படத்தப்ப என்னென்னலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து ஜில்லா படத்தை சர்க்கார் படத்துல கூட அவர் வந்து அந்த இலவசங்களை தூக்கி நெருப்புல போடுற மாதிரி ஒரு காட்சி வரும், அதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆமா, இது மாதிரி எல்லா கட்சிகள்கிட்டயும் ஒரு எதிர்ப்பு ஆயிருச்சு. கடைசியில திமுக கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து நீயா நானா அப்படிங்க ஒண்ணு உதயநிதி உள்ள வந்துட்டாரு. இப்போ உதயநிதி வந்து நம்ம இந்த ரூட்ல போயிட்டு இருக்கப்போ நண்பர் விஜய் தான் வரணும் அப்படின்னு நினைப்பாரா? ஆனா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா வந்து திரையில் தளபதி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இந்த ட்வீட்லாம் இன்னும் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி ஸ்க்ரீன்ஷாட் எங்கேயா எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஈகோ கிளாஷில் தான் அதுக்கப்புறம் இவர் வந்து முழு முனைப்போட வராரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் விஜய் கண்டிப்பாக வரணும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்போடு இருந்தார். விஜய்க்கு வந்து அவங்களுக்குள்ள நடந்த சண்டையே அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான்.
இந்த மாதிரி ஒரு பர்சனல் ஒரு பவரை வந்து நம்ம கையகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இதான் அவரோட பீக்கு. ஏற்கனவே ஒருத்தர் அதுக்கு முன்னாடி இருக்கிறவரோட சீனியரை பார்த்து கத்துக்கிட்டாரு. எப்படி பீக்க மிஸ் பண்ணிட்டு 96ல அதுக்கப்புறம் திருப்பி வர்றப்போ அதே பவர் இருக்காது. ஏன் விஜய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 6, 7 வருஷத்துல இப்ப இருக்கக்கூடிய அதே ஒரு பார்வை, ஸ்டார் பவர் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ ஜெனரேஷன் மாறிட்டே வருது. ஸோ அதனால இத கரெக்ட்டா கிராஸ்ப் பண்ணிக்கணும். அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆனா எனக்கு என்னமோ விஜய் சொன்னதுல ம். உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. அது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். இப்ப எது? உண்மையாகவே அவருக்கு பணத்து மேல பெருசா பற்று இல்ல அப்படின்னா, அவரு அரசியலுக்கு வந்த உடனே சில முக்கியமான விஷயங்கள கையில எடுத்து பேசியிருப்பாரு. நானே வந்து இந்த விஷயத்த பல தடவ என்னுடைய வீடியோவுலயும் சரி, ம், ம், பேட்டிகள்லயும் சரி கேட்டுட்டேன், பேசிட்டேன். ம், ம், இருந்தாலும் பரவால்ல. ம், ம். எனக்கு அதற்குண்டான நியாயமான பதில் வர வரைக்கும் இன்னும் 1000 முறை ஆனாலும் நான் அதே விஷயத்த திரும்ப திரும்ப கேட்பேன். சரி. இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. தமிழ்நாட்டோட எல்லா பிரச்சனைகளையும் பேசி ஆகணும். ஆனா, விஜய் இதுவரைக்கும் காவேரி பிரச்சனை பற்றியோ, பாலாறு பிரச்சனை பற்றியோ, முல்லை பெரியாறு அணை உரிமை தொடர்பாகவோ எதுவுமே பேசுனது கிடையாது. பேசியிருக்கிறாரா? உங்களுடைய நாலேட்ஜ்க்கு எட்டுன அளவுக்கு ஏதாச்சும் பேசியிருக்கிறாரா? திருச்சியில மணல் கடத்தல் பத்தி பேசினாரு. பேசினாரு. அது காவிரி அதுக்கு கரெக்ட். சம்பந்தப்பட்டு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட். ஆ. திருச்சிக்கு போனாரு. திருச்சியில மணல் கடத்தல பத்தி பேசினாரு. ஆனா, அதே திருச்சியில பாய்ந்து விரிந்து ஓடக்கூடிய காவேரி ஆற்றை பற்றியும், அந்த காவேரி நதிநீர் உரிய அ ம், ம். பங்கீடு பட்டு அது வந்து தமிழ்நாட்டுக்கு வரல அப்படிங்கிறத பத்தியும் அவர் பேசவே இல்ல. ஏன் பேசல? சரி, ரசிகர்கள் மத்த மாநிலங்கள்ல இருக்காங்க. இப்போ கடைசி ஒரு படம் வருது. முழுசா எதிர்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் மத்த ஸ்டேட்ஸ்ல கூட எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்ற ஒரு பெரிய ஒரு மாஸ் வந்து வின் பண்ணி வச்சிருக்கோம். அத உடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அது அவர் மட்டும் இடத்துல இருந்து பார்த்தா, ஓகே. அது அவர் மட்டும் கரெக்டான காரணம் கேம் இல்ல. தான் அது. அது மட்டும் காரணம் ஆ. இல்ல. நம்ம கேள்வி எங்க இருந்து வருது அப்படின்னா, விஜய்க்கு பணம் முக்கியம் இல்லையா? இப்போ ஒருவேள அவர் இந்த பிரச்சனைய பத்தி எல்லாம் பேசிட்டாருன்னு வைங்க. அவருடைய ஜனநாயகன் படம் வந்து கர்நாடகாவுல ஓடாது. பாலாறு பிரச்சனைய பத்தி பேசுனா ஆந்திராவுல ஓடாது. முல்லை பெரியார பத்தி பேசுனா கேரளாவுல எதிர்ப்பு வரும். அப்ப அந்த மாநிலங்கள்ல இந்த படம் வெளியாகி சரியா ஓடல அப்படின்னா, அந்த படத்துக்கு உண்டான லாபத்துல கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுமா? அது மட்டும் இல்ல மகிழன். அப்ப உங்களுக்கு உங்க படத்தோட லாப நஷ்ட கணக்கு தான் இந்த இடத்துல முக்கியமா இருக்கே ஒழிய, தமிழ்நாட்டோட உரிமைகள் முக்கியமா இல்ல. அப்புறம் என்ன மக்கள் மத்தியில வந்து எனக்கு வந்து பணம் பெருசா இல்ல அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு? நடிப்புன்னு நல்லா இல்ல தெரியுதே. அந்த படம் ஓடாதனால லாபம் குறையறது மட்டும் இல்லாம, அந்த படம் வந்து அவரோட பார்த்தீங்கன்னா வந்து கடைசி இது கர்டன் கால் மாரி. ஸோ அந்த படம் ஓடல அப்படின்னா, அவரோட இமேஜே அவரோட செல்வாக்கே அடி வாங்குற மாரி ஆயிரும். அது மட்டும் இல்லாம, நீங்க மற்ற மாநிலங்கள்ல ஒரு பிரச்சனை ஏற்படுறப்போ, அவர் இன்னைக்கு வரைக்கும் திராவிடம் பேசுறது, எல்லாரையுமே அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறது, எல்லா ஓட்டும் வேணும்ன்றது தான். மற்ற மாநிலங்கள் பிரச்சனை ஏற்பட்டா, இங்க இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடியவங்களோட ஓட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்கா போறது. இந்த மாரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால தான் இப்போதைக்கு ஆனா இத ரொம்ப நாள் பண்ண முடியாது. அந்த இஷ்யூ பேஸ்டா அந்த பிரச்சனை உச்சத்துல இருக்கிறப்போ, எல்லா கட்சிகளும் பேசுறப்போ, நீங்களும் பேசி தான் ஆகணும். அதையும் அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனை வர்றப்போ வந்து தான் மட்டும் பேசாம தனியா இருந்தா வந்து தொக்கா மாட்டிப்பாப்ல. ஸோ அந்த டைம்ல வந்து அவர் இப்பயே நெறைய பேசணும். விஷயத்துல மாட்டிக்கிட்டாரே. கவினோட ஆணவ படுகொலைய இப்போ வரைக்கும் இல்ல கண்டுக்கல. அதெல்லாம் எனக்கு பெரிய வருத்தம். ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க அது வந்து மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ம். அப்புறம் திமுகல இருக்கவங்களும், அதிமுகல இருக்கவங்களும் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து முத்துராமலிங்க குரு பூஜைக்கும் போவாங்க. இமானுவேல் சேகரனோட நினைவுக்கும் போவாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்களையும் குஷிப்படுத்தி, இவங்களையும் குஷிப்படுத்துன்னு சொல்லிட்டு எல்லா சைடுமே விளையாடுவாங்கல்ல. அத தான் இவரும் தொடர்ந்து பண்றாரோ? டக்குனு வந்து நான் ஒரு ஒரு சமுதாயத்துக்கு எதிரா பேசல. ஆனா இத வந்து ஒழிக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருந்தா என்ன தப்பு அதுல? அவர் வந்து கரெக்ட். ஏன்னா அந்த சமுதாயத்த சேர்ந்தவங்களே பல பேர் ஆமா, தளபதி சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஜாதி வெறின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு கேட்டு மாறி இருப்பானுங்க. ஏன்னா உங்கள பார்த்து வந்து உடையில மாறுறவைங்க, பாவனையில மாறுறவைங்க, பழக்கத்துல மாறுறவைங்க, இந்த மாரி நல்ல விஷயங்கள் சொன்னா அதுல எல்லாருமே கேட்கிறானோ இல்லையோ, பாதிக்கு பாதி அத புரிஞ்சுக்க தான் வந்து போறாங்க. அதுவும் ஓப்பனா சொல்றேன், எந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்றதோட நீங்க ஒரு திரை நட்சத்திரம் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, 2 ரவுண்ட் வந்துரும் அது. ஸோ ம். அந்த பவர் உங்ககிட்ட இருக்கு. அது ஒரு டிபேட்டபிளா எடுத்து நெறைய பேர் பேசுவாங்க. ம். அதன் மூலியமா நெறைய உண்மைகள் வரும். அரசியல் படுத்துறது அப்டின்னா, இதுதான் அரசியல் படுத்துறது. தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து "டேய் தம்பி இறங்குடா, அது அரசியல் படுத்துறது இல்ல. அது உங்களால பண்ணிட்டும் இருக்கவும் முடியாது. அது உங்க வேலையும் இல்ல." பாவம் நீங்க. ஆனா நீங்க வந்து அதுக்கு முன்னாடி அரசியல் படுத்தணும் அப்டின்னா, சரி நம்ம இவ்வளவு நாள் நடிகரா இருந்துட்டோம். இன்னைக்கு நம்ம அரசியல்ல வர்றப்போ வந்து நானும் முழுசா அரசியல் கத்துக்கல. நம்மளும் கத்துப்போம். நம்ம தொண்டர்களுக்கும், ரசிகர்களுக்கும் கத்துக் குடுப்போம். அப்டிங்கிற மாரி ஒரு பிராட் மைண்டோட வந்தார்னா, இல்ல ஈவென்ட் நடத்த போறோம். புஸ்ஸி பார்த்துப்பாரு. இங்க இருந்து போறோம். ஹெலிகாப்டர்ல இறங்குறோம். அங்க போறோம். 2 ஸ்பீச் பேசுறோம். வரோம். அங்க போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, வேன்ல உட்காந்துட்டு ஸ்டைலா போஸ் லைட் குடுக்குறோம். ஆஃப் பண்ணி ஆன் லேண்ட் பண்றது. பண்றது, ஏர்ன் பண்றது. சரி எல்லாம் ஒரு ரசிகரா பார்த்தா எனக்கு கியூட்டா இருக்கு. சாரி அரசியல்ல.
நல்லா இல்ல. இது வந்து ஒரு நல்லா இல்ல. அரசியல் தலைவரா செட் இதெல்லாம் ஆகல. சரியான ஆமா. நடவடிக்கை இல்ல. அப்படிதான் வந்து கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணா வந்து தெரியும். இது எந்த நடிகரா வேணா இருக்கலாம். இன்னைக்கே எனக்கு ரொம்ப புடிச்ச நடிகர். திருப்பி நாளைக்கு அவரு அரசியலுக்கு வர்றாரு. நானும் அவர அப்படிதான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். கண்டிப்பா, கண்டிப்பா. அரசியல் அப்படிங்கிறது விளையாட்டு கிடையாது. நம்ம கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள் கேரளா கத்துக்கணும். ஆனா கேரளா கிட்ட இருந்து சில விஷயங்கள் நம்மளும் கத்துக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அவங்க இந்நேரம் எவ்வளோ அந்த 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 கும்பல பார்த்து அவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருப்பாங்கல்ல? "ஹே பார்றா இவங்க எல்லாம்." சிரிப்பானுங்க. அவங்க அவங்களுக்கு பிடிக்காத சில வார்த்தைகள சொல்லி நம்மள மென்ஷன் பண்ணி, "பாரு இவங்க எல்லாம் இப்படிதான். எம்ஜிஆர் காலத்துல வந்து இவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவாய்ங்க." எதுக்கு நம்மளால கோவத்துக்கு திரும்பி சண்டை போடலாமே தவிர, ஆமா. ஆனா உண்மை தானே அது. அவன் ஒண்ணும் எந்த நடிகனையும் வா, வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இல்லையே. நாம தான் அப்படி இருக்கிறோம். 2வது போன வார பேச்சுல நான் முக்கியமா பார்த்தது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாரு. ம். அந்த தொகுதியில இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள பத்தி எல்லாம் பேசுறாரு. நாளைக்கும் அதான் நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லன்னா கூடுதலா கடந்த வாரத்துல ம். என்னெல்லாம் முக்கியமான அரசியல் பிரச்சனைகள் நடந்துச்சோ, அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணி ம். பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா, இது மட்டுமே போதுமா? ஒரு தொகுதிக்கு போறாரு. அந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசுறாரு. இப்படியெல்லாம் வாக்குறுதி குடுத்தாங்களே, இதையெல்லாம் செஞ்சாங்களா? அப்படின்னு மக்கள பார்த்து கேட்கிறாரு. ஓகேன்னு நெனைக்கிறாரா? இது மட்டுமே போதும் இல்ல. அப்படின்னு நெனைக்கிறாரா? கண்டிப்பா ஓகே இல்லங்க. அவரு நெனைக்கலாங்க. பட் கண்டிப்பா வெளில இருந்து பார்க்கறதுக்கு இது ஓகே இல்ல. ஏன்னா, அங்க சீசன்ட் பாலிட்டிஷியன்ஸ்ன்னு யாருமே இல்லங்க. கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அரைகுறையா ஒரு கட்சியில இருந்து வந்தவங்கலாம், களப்பணி சில பேர் ஆட்டியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, முழு அரசியல் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஒரு ரிட்டயர்டு ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருக்கலாம். நெறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு வந்து ஆலோசனை குடுத்தாலும், வந்து கடஞ்செடுத்த ஒரு அரசியல்வாதியால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜர் பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ, நீங்க ரொம்ப நாளா வந்து ஏதோ ஒரு கட்சியில அடிமட்ட தொண்டனா இருந்துட்டு நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட பரவால்ல. அவனுக்கு கூட அரசியல் புரியும். அவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ. பட் இவருக்கு வந்து அது புரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. இது எக்ஸ்பெக்டட் தான். இது உடனே அவருக்கு எல்லாமே புரிஞ்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துற முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஷூட்டிங், கேரவான், வீடு, மேக்கப், அதுக்கப்புறம் தன்னோட சிகை அலங்காரம், உடை இப்படி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தவங்க, இப்போ வர்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இத பத்தி உடனே தெரிஞ்சுட்டு வரணும்னு அவசியம் இல்ல. நடந்தா அது அதிசயம். நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அது. ஸோ இப்போதைக்கு அவர் வந்து ஒரு பேஸ் ஒரு லேயர் பாலிடிக்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. போக போக அதோட பேசிக்ஸும் வந்து அவருக்கே புரிஞ்சிரும். அது வந்து பட்டு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அரசியல் அப்படி அரசியலோட ஆழத்தையும், அகலத்தையும் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன்னு அவரோட முதல்ல அறிவிப்பப்போ வந்து சொல்லியிருப்பாரு. தெரிஞ்சு வரல. இப்ப தான் கத்துக்கிட்டே இருக்காரு. இட்ஸ் அ ப்ராசஸ். கரெக்ட். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாரு. அங்க இருக்கிற பிரச்சனைகள பத்தி எல்லாம் பேசுறாரு. இத பேசுறதுக்கு நீங்க வர தேவையில்ல. அந்த தொகுதியில இருக்கிறவனுக்கு தெரியாதா? அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது, அந்த தொகுதியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு தலைவரா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வ சொல்லணும். உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்கு? இத கேட்டா என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து சாத்தியப்படக்கூடிய ம். தீர்வுகள மட்டும் தான் சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. அது என்ன சாத்தியப்படக்கூடிய தீர்வுகள்? அத தான் கொஞ்சம் சொல்லுங்கன்னு அது கேட்கிறேன். வந்து உதயநிதி சொன்னாரே, நீட் மேஜிக் அந்த மாரி இருக்கு. அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? அதாவது ஒரு மாநில அரசு மட்டுமே நெனச்சா முடிவெட்ட முடியாது. நீட்ட வந்து ரத்து பண்ணிற முடியாது. பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும். அது வேணும். வந்து அவங்க கிட்ட கிடையாது. உட்காரணும். போராட்டம் பண்ணி உட்கார வச்சு ஆ ஸ்தம்பிக்க வைக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடையே வந்து ஸ்தம்பிக்க வச்சா அதுக்கு ஒரு அந்த பவர் சொல்யூஷன் இவர்கிட்ட கிடைக்கும். இருக்குங்க. ஆமா. அந்த பவர் இவர்கிட்ட இருக்கு. நெனச்சா பண்ணலாம் இவரு. ஆனா ஏன்னா இவரும் பண்ண மாட்டேங்கிறாரு இல்லையா? ஆனா தொகுதிக்கு போறாரு, பிரச்சனைய சொல்றாரு. இன்னொரு தொகுதிக்கு போறாரு, அங்க பிரச்சனைய சொல்றாரு. இப்படியெல்லாம் வாக்குறுதி குடுத்தாங்களே, அதையெல்லாம் நிறைவேற்றுனாங்களா? செஞ்சாங்களான்னு ஜெயலலிதா மாதிரி கேட்கிறாரு. ஆனா உங்களுடைய சொல்யூஷன் என்ன? நீங்க என்ன செய்ய போறீங்க? அத சொல்லுங்க. அது சொன்னா தானே, சரி பரவால்ல அது ஏதாச்சும் நடக்குமா இல்லையான்னு நான் பார்க்க முடியும். அத விட்டுட்டு சாத்தியமானத மட்டுமே நான் செய்வேன், சொல்லுவேன் அப்டின்னா, எனக்கு அங்க தான் இன்னொரு கேள்வியும் வருது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி காரு கண்டுபிடிக்கப்பட்ட போது, ம், ம். எல்லாருமே வந்து அத ஒரு பெரிய ஆபத்தா தான் பார்த்தாங்க. பார்த்தாங்க. மணிக்கு 30 மைல் வேகத்துல மட்டும் தான் அந்த முதல் கார் வந்து ஓடும். அவ்ளோ வேகத்துல போனா மனுஷங்களுக்கு வந்து எதிர்காத்துல மூச்சு திணறல் ம், ஏற்படும். ம். அதனால வந்து இது பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நெலைம? நாம ஒலிய விட மேக் 7, மேக் 10ன்னு வந்து போயிட்டு ஸ்பீட அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எது இந்த இடத்துக்கு நம்மள கொண்டு வந்து விட்டுச்சு? தேவை. நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, எல்லா பவுண்டரீஸையும் உடைச்சு தள்ளிக்கிட்டு இந்த மனித இனம் முன்னேறி போய்க்கிட்டே இருக்கும். அதுக்கான கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இருக்கு. இதத்தான் அண்ணன் சீமானும் சொல்லுவாரு. சாத்தியத்திலிருந்து எதுவும் பிறக்கிறது கிடையாது. தேவையில இருந்து தான் பிறக்குது. எனக்கு ஒரு விஷயம் தேவை. அதுக்காக நான் முயற்சி பண்ணேன்னா கண்டிப்பா அத சாதிப்பேன். அவருக்கு இந்த அடிப்படையே புரியாம, சாத்தியமானவற்றை மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம். அதை மட்டும் தான் செய்வோம் அப்படின்னா,
அதையாவது கொஞ்சம் சொல்லியா அப்படின்னு கேட்குறோம். அவரு சொன்ன மாதிரியே தெரியல. நாளைக்கு இதே தான் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து திங்கட்கிழமை மீட் பண்ணிருக்கோம் மகிழன். அப்பதான் நம்மளுக்கு வந்து இன்னும் இல்ல நிறைய இது வந்து விஷயங்கள் முன்னோட்டம். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பேசுறோம். பார்த்துட்டு கூட நம்ம வந்து ஒரு புதன்கிழமை திங்கட்கிழமை கண்டிப்பா, கண்டிப்பா, பேசுவோம் நம்ம. கண்டிப்பா. ஏன்னா 2 நாள் ஃபுல்லா என்னென்ன ஆமா. நடக்க போகுது பேசுவோம். நல்லா பார்த்துட்டு ஜாலியா பேசுவோம். இருக்கும். Yeah. இன்னைக்கு எந்த ஃபீல்டு ரிப்போர்ட்டர் மாட்ட போறாருன்னு தெரியல. இல்ல இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் போய் பதுங்கி இருக்கான் அப்படிங்கறதுனால அதுல இருந்து அதை பேசாம கடந்து போக முடியலன்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டீங்க. ஸோ போன சாட்டர்டே பார்த்தோம். அதுல இருந்து என்னென்னலாம் மாற்றங்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத இந்த சனிக்கிழமை வந்து அவர்கிட்டயும் சரி ஒரு ரசிகர்கிட்டயோ இல்ல இந்த ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா. நீங்க வந்து இப்படியே அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அடுத்த சுற்றுப்பயணம் ரத்தாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கோர்ட் வந்து தெளிவா சொல்லிருச்சு. எ இப்படியே நீங்க வந்து பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து கட்டுப்பாடுகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து நீதிமன்றமே சொல்லிருச்சு. அதனால பார்த்து நடந்துக்கோங்கப்பா. ஆமா திமுக காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தானே காத்துனுக்கிறேன் இங்க வா அப்படின்னு வச்சு எல்லாம் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. ஓகே பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.